வணக்கம். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கொடுத்து விடும்போது ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வேறு பாத்திரமாக இருந்தாலும் சரி. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யும் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வரட்டும். ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி குறைவாகவும் பூண்டு அதிகமாகவும் இருக்கணும், அப்போ தான் நல்லா வாசனை நல்லாயிருக்கும். இஞ்சி அதிகமாக போச்சுனாக்கா ஒரு வகையான கசப்பு டேஸ்ட்டு வரும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். புதினா எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லா வாசமாக இருக்குங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போது ஒரு பெருசாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கேரட்டு, 5-6 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கொஞ்சமாக காலிஃப்ளவர் எல்லாம் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காய்கள் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். நீங்கள் ஒன்று கவனிச்சிருப்பீங்க, நான் அதிக அளவு எண்ணெய் ஊற்றலை, ஓரளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். அதுலேயே வதங்கினா போதும். இப்போ காய்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் இதெல்லாம் கொட்டி நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போது நான் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரோட காய்கறிகளை நல்லா கிளறி விடலாம்.
இப்போ லைட்டாக மூடி போட்டு மூடலாம். நல்லா ஆவி பிடிச்சி வேகட்டும் காய்கறிகள் மசாலா எல்லாம். இப்போ ஒரு கிளறிட்டு நான் 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து கழுவிட்டு 4 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை மட்டும் வடித்து ஊற்றிக்கலாம். இது ரொம்ப பழைய அரிசிங்கிறதுனால நான் 4 கப் ஊற்றிருக்கேன். இதே புது அரிசியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டம்ளருக்கு 1.5 கப்புங்கிற அளவில் ஊற்றினா போதும். இப்போ உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். லைட்டாக மூடி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொதித்து வந்துட்டுருக்கு. தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ மூடியை நல்லா மூடி விசில் போட்டு விட்டுறலாம். மூணு விசில் வரட்டும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா விசில் அடங்கிருச்சு. பாருங்கள், சாதம் நல்லா கரெக்டாக ஆயிடுச்சு. தண்ணி நல்லா உதிரியாக இருக்குது. எப்பவுமே மூடியை திறந்த உடனே கரண்டியை போடக்கூடாது. ஆனால் நான் போட்டுட்டேன், நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான வெஜிடபிள் பிரியாணி தயார். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். தேங்க்யூ.